இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்க்கு டக்குன்னு கண் பார்வை ஒரு குறைபாடு வந்துரும். டயாபெட்டிக் ரெட்டினோபதி. கண் நரம்புகள் பாதிக்கப்படுறது, கால் நரம்புகள் பாதிக்கப்படுறது, ஆண்மை குறைபாடு ஏற்படுறது, ஆமா. நெறைய விஷயங்கள் மன உளைச்சல தர மாரி இருக்கும். அப்போ அந்த நரம்புகளை வலிமை சேர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ம். பிளஸ் இந்த சிறுநீரக பாதிப்பு. கிட்னி வந்து நெறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு காரணம் டயபிட்டிஸ்னால தான். ஓ! டயபெட்டிக் கிட்னி டிசீஸ்ன்னே சொல்வாங்க. ஓ! ரொம்ப வருஷமா சுகர் இருந்து, அதனால சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு. அப்போ அத எல்லாமே நம்ம மீட்டெடுக்கணும்னா, உணவு முறையில இந்த கீரைகள சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ம். முதல்ல நம்ம சாப்பிட வேண்டியது முருங்கை கீரை. ம். எல்லா நோய் இருக்கிறவங்களும் முருங்கை கீரை சாப்பிடலாம். ஆமா. நல்ல அயன் இருக்கு, நரம்புகள் வலிமையாக இருக்கும். சுகர் லெவல் இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு துவர்ப்பு சுவை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான சுகர் லெவல கண்ட்ரோல் பண்றதுக்கு முருங்கை கீரை சிறந்தது. ம்.